உடனே செய்யாம கர்த்தர் பொறுத்து இருக்கிறதற்கு காரணம் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அது உங்களுக்கு நல்லா தான் அமையும், அது சரியாகி உங்களுக்கு வந்து சேரும். நீ அவசரப்படாத மகளே, மகனே, நீ அவசரப்படாத. நீங்க யாரிடத்திலையும் போய் நிக்காதீங்க, நீங்க யாரிடத்திலையும் போய் கெஞ்சாதீங்க, நீங்க கோபத்துல எந்த முயற்சியும் எடுக்காதீங்க, நீங்க எந்த பணத்தையும் செலவு பண்ணாதீங்க. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா அதனுடைய ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்காக அது முடிகிற வரைக்கும் அது அமைதியா இராது. உங்க ஜெபம் அந்த ப்ராசஸை செய்யும், உங்களுடைய உபவாசம் அந்த காரியத்தை செய்யும். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஆமென். கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. சிஸ்டர், உங்களுக்காக ஒரு தூதன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரதர், உங்களுக்காக ஒரு தூதன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த தூதன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். அவர் இளைப்பாற மாட்டார். அதை கர்த்தர் என்னைக்கோ ஒரு தூதனுடைய கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு, என்னைக்கோ அதற்கான ஆளை நியமிச்சிட்டாரு. அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது, அந்த காரியம் நடந்துட்டு தான் இருக்குது. நீ பொறுத்துரு. ஹல்லேலூயா.